Hello ladies. How are you? நேற்று ஒரு கமெண்ட் வந்தது லைக் எனக்கு இதுக்கு முன்னாடி அந்த ஓல்ட் வீடியோஸ்க்கு பிரதர்ஸ் போட சொல்லி எனக்கு போட டைம் இருக்குது. பட் இங்கே இப்போ இருக்கிற இடத்துல எனக்கு ப்ரைவசி இல்லை. லைக் ஆல்வேஸ் ஆர் பீப்புள் அரவுண்ட் மீ. அதனால தான் இங்கே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அண்டு இந்த மந்த் எண்டில் காலேஜ் ஸ்டார்ட் ஆகிட்டாங்கன்னா ஐ வுட் பி ஃப்ரீ. ஸோ அது வரைக்கும் வீடியோஸ் வர்றது கொஞ்சம் கஷ்டம். I'll try. Especially she was asking for brothers. ஸோ நான் brothers போடுறேன். அண்ட் இது டியூரேஷன் எப்படி இருக்கும்னு தெரியாது. பிகாஸ் நான் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். நடுவில் யாராவது வந்துட்டாங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ டியூரேஷன் பற்றி இப்போ எனக்கு தெரியல, பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த ஸ்டோரி. போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்தோன்னா, they had a shower kiss. While kissing, Jimin can't just hold him back because அவனுக்கு அது புதுசாக இருக்குது. ரெண்டாவது அவனுக்கு அந்த ஃபீலிங் லைட்டாக பிடிச்சிருக்கும். ஆனால் அவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, அது யார்கிட்ட இருந்து வருதுன்றது தான். லைக் who was kissing him? His brother. அது அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா கில்ட்டியாக, ஒரு மாதிரியா ஃபோர்பிட்டனாக ஃபீல் ஆகிருக்கும். பட் he was struggling to pull out from the kiss. ஏன்னா அவனுக்கு அது அவ்வளோ பிடிச்சிருக்கும். இட் வாஸ் such a romantic moment. அவன் கடைசியில் ஜங்குக்கு ஒரு மாதிரியா தள்ளி விட்டுட்டு போயிருப்பான். which made Jungkook to think that அவன் ஜிம்மில் ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறான். இந்த ஃபோர்ஸிங்னால கண்டிப்பாக ஜிம்மில் ஒரு நாள் அவனை விட்டு போயிடுவான். லைக் அவனுக்குள்ள பயம் அதிகமாக உருவாகுது. ஜிம்மின் நம்ம வெறுத்துட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் ஜிம்மின் வெறுத்தா மட்டும் ஜங்குக் ஜிம்மினை விட்டுருவானா? நோ, ரைட்? அக்கார்டிங் டு ஜங்குக், ஜிம்மின் ஹிஸ் அவனோடது. என்ன நடந்தாலும் சரி, ஜிம்மினே அவனை வெறுத்தாலும் சரி, அவன் ஜிம்மனை பிடிச்சிட்டு ஜிம்மினோட கிங்கியாக தான் இருப்பான். பட் சம்மா உள் மனசு சொல்லும்ல, லைக் நம்ம அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு கில்ட்டினஸில் ஜங்குக் இருந்திருப்பான். அதோட தான் நம்ம ஸ்டோரி முடிச்சிருப்போம். அண்ட் டோன்ட் மிஸ்டேக் லஸ்ட் ஹேஸ் லவ். ஓகே, ஜங்குக் ஆரம்பத்துலேருந்து ஜிம்மினை ரொம்ப லவ் பண்ணியிருப்பான். லைக் when he was 10, when he was 12, when he was a teen, எல்லா டைம்லேயுமே அவனுக்கு அவன் மேலே லவ் இருந்திருக்கும். ஆஃப்டர் knowing about adult things, he explored lust on Jimin. ஓகேவா, அவனுக்கு லவ் இல்லாதது கிடையாது. அவனுக்கு அவ்வளோ லவ் இருக்கும். பட் ஏஜ் மேட் him to explore the lust. ஸோ ஜங்குக்கோட ஜேர்னி எப்படின்னா, லவ் டு லஸ்ட், where love still stays. ஜிமினுக்கு கொஞ்சம் ட்ரிக்கி, லைக் கொஞ்சம் ஆப்போசிட். ஜிமின் will experience lust first, the pleasure, the touch, and the lust will turn into love. Will or will not? We'll see. ஓகே, இப்போது ஜிமினை தான் காட்டுறாங்க. அவனோட ஆஃபீஸ் கேபினில் உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீ இஸ் நோ கான்சன்ட்ரேட்டட் ஆன் ஹிஸ் ஒர்க். காலையில் நடந்ததுக்கப்புறம் அவன் அங்கேருந்து ஓடியே வந்திருப்பான். துண்டை காணும், துணியை காணும் அப்படின்ட்டு. he doesn't have the strength to look at Jungkook's face. ஸோ அங்கேருந்து ஓடி வந்திருப்பான். ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் நடக்க போகுது. அந்த மீட்டிங்க்கான ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். கரெக்டாக அவனோட பிஏ கூப்பிட்றாங்க. லைக் அவனோட மீட்டிங்க்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்ட்டு. ஜிமின் ஆல்ரெடி அந்த ரூம் உள்ள போயிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். எல்லோரும் வந்த பிறகு ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த ப்ராஜெக்ட்கான பாயிண்ட் ஆஃப் வியூவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் உட்காந்து லிசன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே சாமும் இருக்கான். யூ நோ ஹவு த ப்ரெசன்டேஷன் ஹேப்பன்ஸ், ரைட்? ஒரு டார்க் ரூம், டார்க்னா ரொம்ப டார்க்காக இருக்காது. அந்த நடுவில் டேபிள் இருக்கும், சுற்றி சேர் போட்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் உட்காந்துட்டு இருப்பாங்க. when they gave the presentation, அங்கே ஸ்மார்ட் போர்ட் ஆனில் இருக்கும். they will just stand and they'll just give the presentation, right? ஸோ ஜிமின் அந்த ஸ்பாட்லைட்க்கு அவனோட ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுறான். when he starts the presentation, some people, அங்கே இருக்க ஒரு சிலர் ஜிமினோட ஸ்டேட்டை பார்த்து லைட்டாக சிரிக்கிறாங்க.
ஜிமினுக்கு அவன் வந்து ஃபீல் பண்ணல, லைக் அவனுக்கு எதுவும் ஃபீல் ஆகல. ஹீஸ் ஜஸ்ட் கீப் ஆன் எக்ஸ்பிளைனிங். ஸ்பாட்லைட் அவன் மேலே இருக்குது, அவனுக்கு பின்னாடி இந்த ஸ்மார்ட் போர்டு இருக்குது. அவன் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அவனை பார்த்து ஒரு சில பேர் சிரிக்கிறாங்க. ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஜிமினுக்கே ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எதுக்கு சிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. பட் ஹி டசன்ட் லூஸ் இஸ் ஸ்ட்ரென்த், ஹி இஸ் ஸ்ட்ராங்கர். கான்ஃபிடென்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். மீட்டிங்கும் முடியுது. மீட்டிங் முடிஞ்சோடனே எல்லோரும் கிளம்புவாங்கல்ல. ஜிமின் வந்து நின்றுட்டு இருக்கான். அவன் ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சோம் அப்படின்ற மாதிரி. அப்போது அங்கே இருந்த ஒரே ஒரு பர்சன் மட்டும் ஜிமின் கிட்ட வந்து ஜிமினோட தோலில் ஒரு மாதிரியே தட்டி கொடுத்துட்டு, இது நைட்டு தூங்கலையாப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஜிமின் அவரை பார்த்துட்டு ஒரு மாதிரி பிளிங்க் பண்ணுறான். நான் தூங்கினேனா இல்லையா இவரே கேட்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பிளிங்க் பண்ணிட்டு, வாய் சார் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவர் ஒரு மாதிரியா சிரிக்கிறாரு. அங்கே அவர் ஜிம்மினை கடந்து போகிறவங்க எல்லாரும் ஒரு மாதிரியா சின்ன ஸ்மைல், லைக் நாட்டி ஸ்மைல் கொடுத்துட்டு போகிறாங்க. ஜிம்மினுக்கு ஒன்றுமே புரியல. நான் என்ன ஜோக்கரா, இப்போ என்ன சக்காட்டா எல்லாரும் எதுக்கு என்னை பார்த்து சிரிச்சுட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தே ஜஸ்ட் லைக் கடந்து போயிட்டாங்க. ஆனால் சாம் மட்டும் வந்து டென்ஷன் ஆகுது எனக்கு. ஒரு மாதிரியா ஜிம்மினை முறைச்சிட்டே போயிட்டான். இவனுக்கு ஒன்றுமே புரியல. என் மூஞ்சில் என்ன எழுதியா ஒட்டிக்குது, எதுக்கு சிரிச்சுட்டு முறைச்சிட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் சாம் முறைக்கும் போது அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஹீ ஃபீல்ஸ் லைக் ஹீ பிளேட் வித் சாம்ஸ் ஹார்ட். பிகாஸ் சாம் வந்து அவன் கூட ஃப்ளர்ட் பண்ணும்போது அவன் அதை என்ஜாய் பண்ணியிருப்பான். பிகாஸ் ஹீ ஹேட் நோ ஐடியா ஹிஸ் பிரதர் வாஸ் டூயிங் ஃபீலிங்ஸ் ஃபார் ஹிம், ரைட்? ஸோ ஜங்கோ கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருந்தால் அட் திஸ் பாயிண்ட் ஹீ வுட் மைட் பி ஆன் சாம்ஸ் ஹவுஸ் ஹஸ் ஹிஸ் ஹஸ்பண்ட். பட் சாமோட ஹார்ட்டை அவன் ப்ரூக் பண்ண மாதிரி அது உண்மைதான். ஸோ சாம் முறைக்கும் போது அவன் ஒரு மாதிரி தலையை குனிஞ்சிக்கிறான். ஹி ஜஸ்ட் அவங்க சிரிச்சதெல்லாம் கூட அவனுக்கு ஞாபகம் இல்லை. சாம் அவனை பார்த்து ஒரு மாதிரி முறைக்கிறது தான் ஞாபகம் இருக்குது. முறைக்கிறது இந்த சென்ஸ் இட் ஃபீல்ஸ், அவனுக்கு அது பயத்தை கொடுக்கல, அவனுக்கு அது ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. அவனோட கேபின் போகிறான். கேபின் போயிட்டு ஒரு மாதிரி அவனோட சேர்லேயே ஒரு மாதிரி சாஞ்சு உட்காரான். அவனுக்கு முன்னாடி அவனுக்கு சாமோட ஃபேஸ் தான் ஞாபகம் வருது. சாம் இஸ் அ வெரி குட் பர்சன். எல்லா விதத்துலேயும் ஒரு மாதிரி ஜென்டில்மேனான ஒரு மேன். ஜிமினுக்கு உண்மையிலே அவனை லைக் ஹி ஹாசன்ட் லவ்ட் ஹிம், பட் இஃப் ஹி ஆஸ்க்ட் ஆர் ப்ரப்போஸ்ட் ஹிம் ஹி மைட் ஹேவ் செட் எஸ். அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் ரெண்டு பேரும் இருந்திருப்பாங்க. ஸோ நான் எவ்ரிதிங் ஹஸ் கொலாப்ஸ்ட், ரைட்? ஒரு மாதிரி லாங் பிரீத் எடுத்துட்டு அந்த சேர்ல, அந்த ரோலிங் சேர்லேயே ஒரு மாதிரியா சாஞ்சு உட்காந்துட்டு இப்படிக்கும் அப்படிக்கும் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. சம் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் அவன் அந்த கால் அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு மாதிரியா பேசிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த காலையும் வச்சுட்டான். காலை வச்சோடனே அந்த ஃபோன் பார்க்குறான். அந்த ஃபோன் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஃபோன் ஆஃப் ஆனோடனே எப்படி இருக்கும், பிளாக் ஸ்க்ரீன். அந்த பிளாக் ஸ்க்ரீனில் அவனோட ஃபேஸை ஒரு மாதிரியாக பார்க்குறான். ஹி ஜஸ்ட் நோட்டிஸ் சம்திங் ஆன் ஹிஸ் நெக். என்னடா இது அப்படின்ற மாதிரி ஸ்க்ரீன் நல்லா பார்க்குறான். தெர் இஸ் சம்திங். ஸோ ஹி ஜஸ்ட் கேமரா ஆன் பண்ணி பார்த்தா இட்ஸ் ஹெக்கி மார்க். எங்கே ஜிம்மினோட நெக்கு, லைக் அவனோட ஜா லைனுக்கு பக்கத்தில் ஒரு ஹெக்கி மார்க் இருக்குது. ஜிம்மின் இப்போ தான் அதை நோட்டீஸ் பண்ணுறான். ஒரு மாதிரி லைக் அவனுக்கு அது ஹெக்கின்னு கூட தெரியல. லைக் அவன் ஒரு மாதிரி அது டச் பண்ணி பார்க்குறான். ரொம்ப அழுதுனா பெயினாக இருக்குது. என்ன அப்படின்னு ஒரு மாதிரி யோசிக்கிறான், கொசு ஏதாவது கடிச்சிருச்சா அப்படின்ட்டு. மார்னிங் தே ஹேட் அ ஷவர் கிஸ், ஹேவன்ட் யூ ஃபர்காட் இட்? அவனுக்கு இப்போதான் அது ஃப்ளாஷ் ஆகுது. மார்னிங் ஜிக்கு ஒரு மாதிரி பேஷனேட்டாக இருந்திருப்பான். லைக் ஜிமின் அந்த கோலத்தில் அப்படி வெட் அண்ட் ட்ரெயினாக பார்த்துட்டு how he can just keep his lips away from him, right? So he just have moved aggressively. ஜிம்மோட நெக்கில் அந்த மார்க்கை பார்த்தோன்னே தான் ஜிம்முக்கு வந்து இப்போதான் உனக்கு தோணுது, வை எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சாங்க அப்படின்ட்டு. அந்த ஆள் தூங்கலை அப்படின்னு கேட்டதுக்கு இப்படிதான் தெரிஞ்சிருக்கு. அவன் ஒரு மாதிரி அவனோட ஃபோர் ஹெட்லேயே ஒரு அடிச்சுக்கிறான். ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி ஷேம்ஃபுல்லாக இருக்குது. அதே டைமில் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. ஷேம்ஃபுல், ஓகே, எதுக்கு ப்ளஷ் ஆகணும்? he just blushes and he just அந்த மூமெண்ட்டை நினச்சி பார்க்குறான். how JK's hand
அவனோட பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி ரூம் ஆயிருக்குல்ல, லைக் ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். அந்த டைமில் அவன் இதை என்ஜாய் பண்ணியிருப்பான். ஒரு மாதிரி ப்ளஷ் பண்ணான். தென் அதை யோசிச்சு பார்க்குறான், am I right? ஜிமின் அவனுக்கு என்ன ஆச்சு, ஹீஸ் யுவர் பிரதர் அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். Nothing could change the fact that Jimin has already enjoyed his touch. But still, Jimin isn't sure about his feeling. அவனுக்கு ஜங்குக் மேலே பிரதர்லி ஃபீலிங்கை தாண்டி ஒரு ரொமான்டிக்கான லவ் LOVE லவ் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் சம்ஹவ் ஜேகேவோட டச் பிடிச்சிருக்கு. லைக் டு பி ஹானஸ்ட், ஒருத்தவங்க நம்மளை அப்படி டச் பண்ணதே இல்லை. லைக் யாருமே நம்மளை அப்படி டச் பண்ணதே இல்லை. யாரோ ஒருத்தவங்க பண்ணுறாங்க, இட் ஃபீல்ஸ் குட். பாடிக்கு அது பிடிச்சிருக்கு. ஓகே, அதனால் வர ஃபீலிங் பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த ஃபீலிங் அதெல்லாம் ரைட் ஆர் இட்ஸ் ஜஸ்ட் அன் ஹார்மோனல் திங்ஸ் அப்படின்ற தாட் ஜிமின்க்கு இருக்கு. லைக் த டே கோஸ் லைக் தட். ஆஃப்டர் 6 ஜிமின் ஆஃபீஸை விட்டு வெளியில் வரான். இப்போதான் ஜங்குக்லாம் அவனை பிக்கப் பண்ண வரதில்லை. அதாவது அந்த ஃபைட்க்கு அப்புறம், லைக் அவங்களோட அந்த ஃபர்ஸ்ட் மேக் அவுட்க்கு அப்புறம். ஸோ ஜிமின் தான் எப்பவுமே தனியாக போகணும். ஸோ கரெக்டாக வந்து பார்க்கிங் லாட்க்கு வரான். பார்க்கிங் லாட்டில் ஜேகே அவன் பைக்கில் உட்காந்துட்டு இருக்கான். ஜிமின் ஒரு மாதிரியா அம்யூஸ்டாக பார்க்குறான். ஜேகே கிட்ட போயிட்டு, என்னடா இங்கே வந்திருக்க, எப்பவுமே லைக் என்ன நீ இன்னைக்கு வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜங்குக்கில் அவன் ஹெல்மெட்டை கழிச்சிட்டு, ஏன்னா வரக்கூடாதா, நான் தானே வந்து உன்னை பிக்கப் பண்ணுவேன். இல்லை இப்போது பிஸியாக இருப்பேன்னு நினச்சி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஏறி உட்கார, நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஜிமினை ஏறி உட்காருவான். ஜிமின் ஒரு டிஸ்டன்ஸ் வச்ச மாதிரி தான் ஜங்கு கூட உட்காந்துட்டு இருக்கான். ஜங்கு அவனோட பைக் ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக ரேஸ் பண்ணுவோம். அப்படியே முன்னாடி போயிட்டு லைக் ஜங்கு கூட பேக்லேயே போய் இடிச்சுக்கிறான். அதுக்கு முன்னாடியே கட்டி பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியா ஜங்குக்குள்ள ஜிம்மனோட 2 ஹேண்ட்ஸு பிடிச்சி அவனோட ஹிப்பில் அவனே ஒரு மாதிரியா கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி பண்ணுறான். ஜிம்மனை ஒரு மாதிரியா ஹக் பண்ணிட்டு அந்த பைக் ரைட் போகுது. ஜிம்மன் ஒரு மாதிரியா ஜங்குக்கோட அந்த பேக்லேயே ஒரு மாதிரியா சாஞ்சிட்டு யோசிச்சுட்டே வரான். ஹிஸ் லைஃப் இஸ் மிசரபிள். அவனுக்கு அவன் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போகல. அங்கேருந்து நேராக ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. ஜிமினும் இறங்கிட்டு, என்னாச்சு, இது எதுக்கு திடீர்னு, ரொம்ப நாள் ஆச்சு அதாவா அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். while having the dinner, அந்த டின்னர் டேபிளே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஸோ ஜிமின் started to speak. ஜிக்கி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிக்கியும் ஒரு முறை பார்த்துட்டு ஒரு முறை ஹம் பண்ணுறான், ஓகே கேளு அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரியும் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. பட் when did you actually felt like you love me அப்படின்ற மாதிரி கேட்குறான். சூஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டு ஜிம்மனை ஒரு மேலே ஸ்டார் பண்ணிட்டு, அவங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஐ டோன்ட் நோ உன்னை நான் எப்படி லவ் பண்ணேன்னு எனக்கு தெரியாது. பட் இட் வாஸ் வே டூ லாங். எனக்கு தெரியல. மேபி இட் ஆல் ஸ்டார்டட் வித் தட் டே when I said that I want to marry you அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஜிமின் எப்போ, எனக்கு ஒரு 5 or 6 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம் நான் என்னோட கிளாஸில் படிக்கிற ஒரு பொண்ணை பற்றி என்கிட்ட பேசிட்டு இருந்தேன். எனக்கு தெரியல, அந்த கான்வர்சேஷன் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. பட் அட் தட் டைம் நான் உங்ககிட்ட ஏதோ ஒரு எக்ஸ்டென்ஸில் I'll marry youன்னு சொன்னேன். உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஜெக்கி கேட்குறான்.
ஜிமின் ஒரு மாதிரியா ஜேகே கன்ஃபியூஸ்டாக படிக்க பார்க்குறான். லைக் 6 வயசில் சொன்னது எனக்கு எப்படி தான் ஞாபகம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கணும்னு தோணுது. ஒரு மாதிரியா பார்க்க அவன் ரியாக்ஷன்லேயே தெரியுது ஜிமினுக்கு அந்த மாதிரி எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு. வெல், எனக்கு அப்போல்லாம் மேலே ஃபீலிங்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. I just was determined that நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு நினச்சேன். I know that was childish. After that நான் எந்த பொண்ணுமே பார்க்கல. லைக் என் கிளாஸில் எத்தனை பொண்ணுங்க படித்தாங்க, எத்தனை பொண்ணுங்க இது பேசினாங்க. அவங்க கூட எல்லோரும் ஃப்ரெண்ட்லியாக பழகினே தவிர அதை தாண்டி எனக்கு எதுவுமே யார் மேலேயுமே வரலை. அண்ட் I turned 12, I turned 13. When I entered the teenage, I got proposal from a girl. அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்குள்ள ஒரு மாதிரியா எப்போவுமே கவனிக்கிறான். ஓஹோ, ப்ரப்போசலா, இதெல்லாம் என்கிட்ட அவன் சொல்லவே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் இப்போது நம்ம லவ் பண்ணுறவங்க கிட்டே நம்ம போயிட்டு எனக்கு அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? லைக் they will be afraid that what if that person will misunderstand that he likes her அப்படின்ற ஒரு காம்பேக்டில் லைக் ஒரு இன்ஸ்டன்ட்டில் யோசி அவன் அந்த மாதிரி ப்ரப்போசல்லாம் எதுவுமே ஜிமின்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டான். அக்கார்டிங் டு ஜேகே, ஜிமின் அவனை பற்றி எப்படி நினைக்கிறோன்னா ஜேகே ஒன்லி ஹேவ் ஹிம், ஜேகே ஒன்லி லவ் ஹிம் அப்படின்ற மாதிரி ஜிமினுக்கு அவன் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நடந்த எந்த ப்ரப்போசல் யார் அவனுக்கு எப்படி அப்ரோச் பண்ணாலும் சரி அந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே அவன் ஷேர் பண்ண மாட்டான். ஜிமின் அவன் மாதிரியே பார்க்குறான். ஜேகே கண்டினியூ பண்ணுறான். ஐ வாஸ் லைக் அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணப்போ எனக்கு தோணுது என்னன்னா ஜிமினை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சில்லி ரைட்? மேபி அந்த டிட்டர்மினேஷன்லாம் அவன் மேலே எனக்கு லவ்வாக மாறிச்சு, எனக்கு தெரியலை. The days walked like so fast. நாட்கள் கடக்க கடக்க I really saw you like the man I'm going to marry. And simultaneously எனக்கு ஒரு விஷயம் தெரியும், எனக்கு that brothers won't marry. அந்த டைமில் நீ எனக்கு உண்மையிலே ஒரு பிரதர் தான். I never know that you wasn't my real one அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமினுக்கு ஃபேஸ் சேட் ஆகுது. He wished Jungkook was his real brother, but somehow the time wasn't so good for them. And after 15 அப்படின்ற மாதிரி ஜிமினோட ஃபேஸை பார்க்குறாங்க. ஜிமினும் சாப்பிட்றதெல்லாம் நிறுத்தியாச்சு. ஜேகேயோட வாயில பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஒரு அடல்ட் மூவி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜிமின் தான் அவங்கள லிங்க் பண்ணிட்டு அட் தி ஏஜ் ஆஃப் 15 என் தம்பி ஒரு அடல்ட் மூவி பார்த்துருக்கான், அதை இப்போ அவன்கிட்ட சொல்கிறான். அன்னைக்கு தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஜேகேயோட காதை பிடிச்சி திருக்கி இருப்பான் போல. ஜேகே கண்டினியூ. அதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் நான் ஒரு அந்த மாதிரி மூவி பார்த்தது. நான் என் ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கும்போது பார்த்தேன். அண்ட் யூ நோ, எனக்கு அப்போ உண்மையாக தான் ஞாபகம் வந்தது. அப்போ எனக்கு ஞாபகம் வந்த ஒரே விஷயமே தான். ஆஃப்டர் தட் நான் அந்த மூவி பார்க்கல. பட் எப்போ கப்புள்ஸ் பார்த்தாலும் சரி, எப்போ ஒரு ரொமான்டிக் மூவி பார்த்தாலும் சரி, என்னோட மைண்டுக்கு வரதெல்லாம் நீ தான். when will I have this moment with my brother? உன் கூட எனக்கு எப்படி இந்த மாதிரிலாம் நடக்கும், எப்போ இந்த மாதிரிலாம் நடக்கும்னு ரொம்ப யோசிப்பேன். it was so hard. நான் உங்ககிட்ட இத்தனையோ தடவை அதை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு தடவை நான் பக்கத்தில் வரும்போதும் you will be like, சொல்லு, you will just keep on calling me as your brother. இங்கே வலிக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவன் ஜஸ்ட் பாயிண்ட் அவுட் பண்ணுறான்.
இங்கே வலிக்கும். when I just know that நீ என்னை வெறும் ஒரு பிரதராக தான் பார்க்குறேன்னு எனக்கு எவ்வளோ வெளியே இருக்கும். and I can't deny it. கூட நைட்டில் கடல் பண்ண கூட I feel warm and I know that is wrong because அந்த டைமில் I didn't know we are not same blood. I thought we were same blood. And அப்பா இருந்ததுக்கப்புறம் எல்லாம் மாறிடுச்சு. அப்பாவோட ஃபியூனரல் அப்போ உன்னோட சீக்ரெட் தெரிஞ்சப்போ I saw you broke down. நீ எப்படி அழுதுன்னு எனக்கு தெரியும். உனக்கு கம்ஃபர்ட் பண்ண எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியும். But at the same time, I felt a relief. Like, so, எனக்கு தெரியல ஜிந்தன், நீ அழுத, நான் உன்னோட பிரதர் இல்லையன்ட்டு நீ ரொம்ப ஃபீல் பண்ண. நம்மளோட அப்பா உன்னோட அப்பா உண்மையான அப்பா இல்லையேன்னு ஃபீல் பண்ண. ஆனால் எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது, I felt relief அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிந்தன் வந்து ஜங்குக்கே ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்கான். லைக் really stare into Jungkook's eyes. You can see the years of and the feelings that dump பண்ணி வச்சிருக்காங்க. But he can't accept it. ஜங்குக்கும் சின்னனும் ஒரு 2 minutes அந்த ஐ லாக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. And the waiter comes. Sir, here food is அப்படின்ட்டு டெசர்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க 2 பேரும் அப்போ தான் அவங்க ஐ கான்டாக்ட் கட் பண்ணிவிட்டு ரியாலிட்டிக்கு வராங்க. they are in a hotel, they are in a restaurant eating அப்படின்றது. they just cut their eye contact and started eating. அதுக்கப்புறம் ஜிமின் வந்து எதுவுமே கேட்கல ஜங்குக் கிட்ட. பட் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வாயில் வைக்கும் போது ஜங்குக்கு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்ப்பான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. லைக் how this could happen. இப்பயோ 6 வயசுல சொன்னதை வச்சு லைக் நான் அதை எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ வந்து ஒரு 6 வயசுல நமக்கு எதுவுமே தெரியாது. பட் ஒரு ஆசை மட்டும் இருக்கும், நம்ம வந்து பெருசானா இப்படி இருக்கணும், நம்ம பெருசானா அப்படி மாறணும் அப்படின்ட்டு. இப்போ 6 வயசு இருக்கும்போது டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோ. அந்த டைமில் டாக்டர்னா யார்? எல்லாருக்கும் உதவி செய்கிறவங்க. அதை ஒரு சில பேர் அப்படியே டைட்டாக பிடிச்சிப்பாங்கல்ல, அந்த சின்ன வயசு கனவு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் அது ஒரு சின்ன விஷயம். அதை ஜேகே ரொம்ப டைட்டாக சீரியஸாக பிடிச்சதுனால தான் அவனோட ஃபீலிங்ஸ் இவ்வளோ பெருசாக டெவலப் ஆகிருக்குன்றது ஜேமுக்கு லைட்டாக புரியுது. they are getting so complicated for me to speak. லைக் நான் ஸ்டோரி தேடுவேன் தெரியுமா, லைக் இன்னும் காம்ப்ளிகேட்டடாக இப்படி எடுத்துகிட்டு போகணும்னு தேடுறேன். பட் their love felt so light. I can't take it so complicated. இதுக்கு மேலே ஜேகே வாழ வைக்கணும்னு எனக்கு ஆசை இல்லை. பட் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னுட்டு. ஓகே, பேக் டு த ஸ்டோரி. அண்ட் ஆஃப்டர் டின்னர் அவங்க ரொம்ப சைலண்டாக ஆகிட்டாங்க. இதுக்கு முன்னாடி சைலண்டாக தான் இருந்திருப்பாங்க. பட் இட் ஃபீல்ஸ் லைக் அ டெட் சைலண்ட். 2 பேருமே ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்க மாதிரி. அண்ட் ரிட்டர்ன் வே டு தேர் ஹோம். த ட்ரைவ், கூல் ஹேர், டார்க் கிளைமேட். இப்பயும் ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு இது எங்கே போய் முடிக்கிறதுன்னு தெரியல. பட் அவனுக்கு தெரியல இதை எடுத்துட்டு போகிறதா அக்செப்ட் பண்ணுறதா. ஆல்ரெடி நிறைய விஷயம் அவங்க வாழ்க்கையில் நடந்துச்சு. பட் ஜிந்தன் somehow feels like, was it destiny? Like, see, இப்போ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு இருக்கான். ஜங்குக் கிட்ட அவன் சேஃபாக ஃபீல் ஆகுறான். லைக் ஜங்குக் இருக்கும்போது உன்னை யாரும் இது பண்ண முடியாது. ஆனால் ஜங்குக் எதுவும் பண்ணாமல் இருந்தா சரி. அவனை பொறுத்த வரைக்கும் ஜங்குக் ஒரு குட்டி பேபி, ஆல்வேஸ் அ பேபி பிரதர். அவனோட குட்டி தம்பி அவன் மேலே இவ்வளோ ஃபீலிங்ஸ் வச்சுருக்கான்னும் போது ஒரு பக்கம் ஜேகேவை ஏமாற்றும் போது ஒன்றும் இல்லை, இன்னொரு பக்கம்
how could in the world he love his brother அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பாயிண்ட் ஃபேவராக அவனுக்கு ஃபீல் ஆகுது. லைக் ஃபேவரபுளாக யோசிக்கிறான். ஓகே, நாங்கள் தான் பிளட் ரிலேஷனே கிடையாதுல்ல அப்படின்ட்டு அவன் யோசிச்சாலும் he just raised GK, right? After they reached home, ஜிமன் ரொம்ப குவைட்டாக அவனோட ரூம்க்கு போகிறான். ரூம்க்கு போயிட்டு அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வந்து அந்த பெட்டில் உட்காந்து அவனோட நீஸ் எல்லாம் ஒரு ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். am I right? எல்லாமே கரெக்டாக தான் நடக்குதா? என்ன நடக்குது? அவங்களுக்கு நடந்த மேக் அவுட், அதில் ஜிமினோட பாடி ரியாக்ட் பண்ணதுனால ஜிமின் அவனே ரொம்ப வெறுத்திருப்பான். அண்ட் டுடே மார்னிங் தட் கிஸ், ஜிமினால அதை கிஸ் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க முடியாது. அவன் டெஸ்பரேட்டாக கிஸ் பண்ணணும்னு நினச்சிருப்பான். நாட் பிகாஸ் ஹீ இஸ் his brother, because no one has ever touched him like that. நியூ ஃபீலிங் எக்ஸ்ப்ளோர் பண்ண தோணும். கரெக்டா? லஸ்ட். இட்ஸ் மிட் நைட். ஜிமின் தூங்கவே இல்லை. இன்னமும் அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு தான் இருக்கான். கிச்சன் போய் வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கிச்சன் பக்கமாக நடந்து போகிறான். ஜங்குக்கோட ரூமில் லைட்ஸ் ஆனில் இருக்கு. ஜிமின்க்கு அது பார்க்கும்போது போய் நாக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தோணுது. பட் நாக் பண்ணி என்ன கேட்க போகிற? அவன் ஒருவேளை திரும்பி குடிக்கிறானா? ஒன்றுமே புரியல. ஜிமின் இந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணியை ரொப்பிட்டு ஜேகேவோட ரூம்க்கு வெளியில் நிற்கிறான். உள்ள காதை வச்சு ஒட்டி கேட்குறான். ஏதாவது பாட்டிலு இல்லை அந்த மாதிரி ஏதாவது சவுண்டு கேட்குதா, இல்லை ஜேகே போதையில் இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது கேட்குதா அப்படின்ற மாதிரி காதை மட்டும் வச்சு பார்க்குறான். ரூம் ஒரு மாதிரி அமைதியாக தான் இருக்கு. நாக் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி வெளியிலே ஒரு மாதிரி நடக்கிறான். அவனுக்கு ஒரு சின்ன ஐடியா வருது. இந்த டோர் கீழே குனிஞ்சு அடியில் பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஏதாவது தெரியுதா அப்படின்ற மாதிரி. லைக் டோர் கீழே சின்ன கேப் இருக்கும். அந்த மாதிரி தரையில் லே ஆகி அவன் கண்ணை அப்படியே பார்க்குறான் ஏதாவது தெரியுதான்ட்டு. எதுவுமே தெரியல. பட் கரெக்டாக டோர் மட்டும் ஓப்பன் ஆயிடுச்சு. டோர் ஓப்பன் ஆகி ஜங்குக்கு வந்து ஜிமின் ஒரு மாதிரி கீழே பார்க்குறான், இவன் என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. ஜங்குக்கு எப்படி கரெக்டாக ஓப்பன் பண்ணியிருப்பானா? அவன் முழிச்சுட்டு தானே இருந்திருப்பான். டோர் ஆண்ட வந்து இப்போது நடந்த நிழல் தெரியும்ல, என்னடா இது நிழல் புதுசாக இருக்கு அப்படின்ற மாதிரி, யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வந்திருப்பான். கரெக்டாக ஜிமினை பார்த்துட்டான். ஜிமின்ல ஜங்குக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரியா எழுந்து அட்டென்ஷன், நீ இன்னும் தூங்கலையா? ஏன் நீ முழிச்சிட்டு இருக்க? மணி ஒன்னாக போகுதுல்ல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பதட்டமா பேசுறான். ஜங்குக்குல நீ ஏன் இங்க இருக்க? குனிஞ்சு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். நான் 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 தண்ணி எடுக்க வந்தேன். தண்ணி பாட்டில் கீழே விழுந்துருச்சு, அதான் எடுத்துட்டேன். இப்போ பாரு தண்ணி பாட்டில் இருக்கு அப்படின்ற மாதிரி தண்ணி பாட்டில காட்டுறான். எனக்கு சத்தமே கேட்கலையே. நீங்க கதவு மூடிட்டு இருந்தல, அப்புறம் எப்படி சத்தம் கேட்கும்? அதனாலதான் கேட்காம இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு முறையே சிரிக்கிறான். ஜங்கோக்ல எனக்கு தூக்கமே வரல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஜிமினோ ஜங்கோக்கு பார்த்துட்டு எனக்கும் தூக்கம் வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2 பேரும் ஒரு மாதிரியே ஸ்டேர் பண்றாங்க. மிட் நைட்ல கூட அவங்களுக்குள்ள ஒரு டென்ஷன் இருக்கு. இதுல நீங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு படு, தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றான். நீயும் ஒரு ரூமுக்கு போய் படு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்றான்.
2 பேருக்கும் அங்கே வந்து நகர மனசு இல்லை, ஆனால் நின்றுட்டு என்ன பண்ண போகிறாங்க? ஒரு வாரம் 2 பேரும் நின்றுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நெக்ஸ்ட் வேர்டு என்ன ஸ்பீக் பண்ணணும், என்ன அடுத்து பேசணும்லாம் தெரியல. அந்த டைமில் அவங்க வாக் பண்ணி போகணும். லைக் ஜேகே கதை சாத்திட்டு வெளில போய் தூங்கணும், ஜெர்மன் வந்து அவர் ரூமுக்கு போய் தூங்கணும். பட் 2 பேருக்குமே ஒரு மாதிரி மனசு வரலை. ஜெர்மன் ஒரு மாதிரியே தயங்கிட்டே நிற்கிறான். அவன் ஏன் அங்கே நிற்கிறான்னு அவனுக்கும் தெரியல. ஜங்குக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அப்படி பார்த்துட்டே இருக்கான். ஒரு 2 minutes அவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாம, லைக் தே ஆர் ஃபர்ஸ்ட் டைம் they feel like they are craving for each other. லைக் ஜெர்மனுக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, அவ்வளோதானா, நான் வந்து பார்த்தேன் ஒன்றுமே இல்லை, இப்போ நான் போயிடணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. லைக் ரொம்ப நியூவா அவ்வளோதானா, நான் போயிடணுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டெப்பாக அப்படி எடுத்து வைக்கிறான். ஜேகேவா ஜெர்மன் பார்த்து, போறியா போறியா எனக்கு ரூமுக்கு போறியா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஐயோ கடவுளே. The intentions when the words are unspoken, the tension will reveal. அந்த மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி ஜிம்மன் ஒரு 2 ஸ்டெப் பேக்ல தள்ளி எடுத்து வைக்கலாம், லைக் டுவர்ட்ஸ் ஹிட்ஸ் ரூம். ஜிம்மன் ஜேகே வந்து ஜிம்மையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான், லைக் போறியா அப்படின்ற மாதிரி. ஜிம்மனுக்கு அங்கே நின்னா அவன் ஜேகே கிட்ட அடுத்து என்ன பேச போறான், லைக் அவன் எதுக்கு நிற்கிறான்றத ஆச்சும் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. அது அவனுக்கே தெரியாதப்போ என்ன பண்ணுறது? அவனுக்கு பேக்கில் நடக்கும்போது he feels like ஜேகே நம்மளை கூப்பிட மாட்டானா, லைக் ஜேகே நம்மளை கையை பிடிக்க மாட்டானா, லைக் ஜேகே நம்மளை அப்ரோச் பண்ண மாட்டானா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அவனுக்கு பின்னாடி திரும்பவும் ஒரு மாதிரியா இருக்கு. ஜேகே கூப்பிடுவானா மாட்டானா அப்படின்ற மாதிரி ஸ்லோவாக அப்படி கிட்டத்தட்ட அவன் ரூமுக்கு போயிட்டான். அந்த ரூமோட நாப்ல அவனோட ஹேண்ட்ஸை வச்சு ஒரு மாதிரி ட்விஸ்ட் பண்ணுறான். ட்விஸ்ட் பண்ணும் போது ஜேகே திரும்பி ஒரு மாதிரியா பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரியா என்ன வேணும்னா, இப்போ ஜேகே வந்து ஜிம்மனை கூப்பிடணும், ஜிம்மன் கிட்ட பேசணும், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணும் அந்த மாதிரி தோணுது. அவனுக்கு இப்போ அவனோட ரூம் உள்ள போக இஷ்டம் இல்லை. அவனுக்கு இப்போ அவன் ஜேகே கூட இருக்கணும்னு தோணுது. ஆனால் அது ஜேகே கூப்பிடணும்னு நினைக்கிறான். ப்ராப்ளம். That's what sometimes feminine energy feels like. டெக்ஸ்டே அனுப்பாமல் டெக்ஸ்ட்டுக்காக ரிப்ளை பண்ணுறது, ரிக்வெஸ்டே கொடுக்காம அவங்களா நமக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறது. லைக் நம்மளே அசியூம் பண்ணிப்போம், லைக் இவங்க அதை நம்ம பண்ணிட மாட்டாங்களா நமக்காக அப்படின்ற மாதிரி. ஜிம்மனுக்கு இப்போ அப்படிதான் தோணுது. லைக் ஜிம்மனுக்கு போக தயக்கமாக இருக்குது. ஆனால் ஜங்குக்கு அவனை ஹோல்ட் பண்ணி கூப்பிட மாட்டானான்னு தோணுது. அவன் ஒரு மாதிரி அந்த டோர் நம்ப ஒரு மாதிரி ட்விஸ்ட் பண்ணிட்டு டோரை திறந்துட்டு உள்ளே போயிட்டான். ஜங்குக் அதே மாதிரி அங்கேயே நிற்கிறான். ஜிம்மன் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவனுக்கு பெட்ல போய் படுக்கணும்னு தோணலை, அங்கேயே நிற்கிறான். லைக் ஜேகே வந்துட மாட்டானா, வந்து நம்மளை கூப்பிட மாட்டானா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அவனுக்கு ஏன் அது ஃபீல் ஆகுதுன்னு அவனுக்கு தெரியல. ஜஸ்ட் வந்துடு, வா, என்ன வந்து கூப்பிடு, 2 பேரும் பேசலாம் அப்படின்ற மாதிரி அவனுக்கு தோணுது.